அண்மையில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பேசிய நடிகை கஸ்தூரி தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசியது சர்ச்சைகளை உண்டாக்கியுள்ளது. இந்த பிரச்சனை பூதாகரமான நிலையில் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார் கஸ்தூரி. எனினும் இது தொடர்பாக சென்னை, எழும்பூர் மற்றும் மதுரை காவல் நிலையங்களில் கஸ்தூரிக்கு எதிராக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கஸ்தூரிக்கு விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில்தான் கைது செய்யப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் தலைமறைவானார். இதனிடையே முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்தார். ஆனால் கஸ்தூரியின் பேச்சு வெடிகுண்டை போன்றது என்றும் அவர் தனது பேச்சை நியாயப்படுத்தினார் என்றும் குறிப்பிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்தார். இதைத் தொடர்ந்து டெல்லி உள்ளிட்ட பெருநகரங்களிலும் கஸ்தூரியை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டது. இந்த சூழலில் தயாரிப்பாளர் ஒருவருடைய உதவியோடு நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் உள்ள ஒரு வீட்டில் தலைமறைவாக இருப்பதாக ரகசிய தகவல்கள் கிடைத்தது. இதனையடுத்து அங்குள்ள போலீசாரின் உதவியுடன் தமிழக போலீசார் 2 பிரிவுகளாக கஸ்தூரியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் தயாரிப்பாளர் ஒருவருடைய வீட்டில் கஸ்தூரி இருப்பது தெரிய வந்தது. தொடர்ச்சியாக நடிகை கஸ்தூரியை போலீசார் கைது செய்ய சென்ற பொழுதும் கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு நீண்ட நேரம் அவர் திறக்காமலே இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த போலீசார் இப்போது நீங்களாக வெளியே வரவில்லை என்றால் கதவை உடைக்கும் நிலை ஏற்படும் என்று எச்சரித்திருக்கின்றனர். போலீசாரின் அந்த ஒரு எச்சரிக்கைக்கு பிறகுதான் நடிகை கஸ்தூரி கதவை திறந்து வெளியே வந்ததாகவும் தான் எப்போதும் பயன்படுத்தும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளரான தயாரிப்பாளர்களுடைய செல்போனை தான் கஸ்தூரி பயன்படுத்தி வந்தார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த அவர் வெளியே எங்கும் செல்லாமல் தயாரிப்பாளரின் வீட்டுக்குள்ளேயே பதுங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்தனர். அவரை சாலை மார்க்கமாக இன்று சென்னை அழைத்து வந்தனர். அவர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சென்னை எழும்பூர் 5வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நடிகை கஸ்தூரியை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அப்போது கஸ்தூரி நீதிபதியிடம், நான் சிங்கிள் மதர், எனது 2 குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும், சொந்த ஜாமீனில் என்னை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் அவருக்கு ஜாமீன் தர நீதிபதி மறுத்துவிட்டார். இதையடுத்து புழல் சிறைக்கு அழைத்து செல்வதற்காக போலீஸ் வாகனத்தில் ஏறும்போது அரசியல் அராஜகம் ஒழிக்க நீதி வெல்லட்டும் என கோஷமிட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது இது தொடர்பாக பதிலளித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகை கஸ்தூரி கைது என்பது அவசியமற்றது. அவர் பேசியதில் காயப்படவோ வேதனைப்படவோ ஒன்றுமில்லை. திட்டமிட்டு வேண்டுமென்றே பழிவாங்க இப்படி செய்கிறார்கள். கஸ்தூரி பேசியதால் காயப்பட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் நூற்றாண்டுகளாக தமிழ் பேரினத்தை திராவிடம் என சொல்லி வருகிறார்கள். இதனால் நாங்கள் எவ்வளவு காயப்பட்டிருப்போம். என்னுடைய அடையாளத்தை மறைத்து எனக்கு வேறு பெயர் வைக்க நீங்கள் யார்? கஸ்தூரியை சிறையில் அடைக்கும் அளவுக்கு அது பெரிய குற்றமா? கஸ்தூரி பேசியதற்கு மன்னிப்பு கேட்டு விட்டார். விட்டுவிட வேண்டியதுதானே? அதன் பிறகும் தனிப்படை அமைத்து வேறு மாநிலத்துக்கு சென்று கைது செய்யும் அளவுக்கு கஸ்தூரி அப்படி என்ன தவறு செய்தார்? நாட்டின் மலையை வெட்டி வெற்றவன், மண் அள்ளுபவன், லட்சம் கோடிகளில் ஊழலில் திளைப்பவன், கொலை செய்பவன் வெளியில் தானே இருக்கிறார்கள் என்று ஆவேசமாக கருத்து தெரிவித்தார். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராஜாவிடம் நடிகை கஸ்தூரி கைது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரிக்கு உரிய பாதுகாப்பை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். ஓராண்டுக்கு மேல் தலைமறைவாக இருந்து வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை தமிழக போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை. ஆனால் கஸ்தூரியை மட்டும் அவர்களால் கைது செய்ய முடிகிறது. திமுக அரசாங்கத்தில் ஒரு துறை கூட சிறப்பாக செயல்படவில்லை என ராஜா விமர்சித்திருந்தார்.